காஷ்மீருக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் அமைதியாக ஒரு பிளேஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீநகர்லேருந்து இந்த யூஸ்மர்க்குக்கு வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கே போயிட்டு எப்படி ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா இல்லையா, ஸோ எத்தனை நாள் வந்து இந்த யூஸ்மர்க்கில் வந்து தங்கலாம், எவ்வளோ செலவாகும், ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த காஷ்மீர் ட்ராவல் சீரிஸ் எபிசோட் 8. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ரீநகர்லேருந்து இந்த யூஸ்மர்க்குக்கு எப்படி நம்ம வந்து பட்ஜெட்டில் இல்லை ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டாக்ஸி எடுத்து போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ட்ரிப் சேர்த்தே வந்து 2500 3500 வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு டாக்ஸிக்குள்ளே மினிமம் ஒரு 3-4 பேர் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்ரீநகர்லேருந்து மட்கான் வந்து போகணும். மட்கான் அப்படி இல்லைனா சாரி ஷெரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் இருக்குது. இந்த 2 பிளேஸில் எங்கேயாச்சும் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஷேர்டு டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிப் காஸ்ட்டே உங்களுக்கு 150 300 தான் வரும். ஒன் வேக்கு சொல்கிறேன், ரிட்டன் சேர்த்து 500 நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பாய்ஸ் கேங்காக போயிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேர்டு டாக்ஸி எடுத்து போகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்டு வின்டர்லலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. இந்த யூஸ்மர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வின்டரில் நீங்கள் ஸ்ரீநகர், குல்மர்கு, பகல்காம் இது மட்டும்தான் போக முடியும். மேக்ஸிமம் நிறையா பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த யூஸ்மர்க் போகிறதுக்கு இதுதான் வந்து ட்ராவல். உங்களுக்கு ட்ராவலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இப்போ இந்த யூஸ்மர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெடோ ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயேசு பிரான் வந்து இந்த ஒரு பள்ளத்தாக்கில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கிறிஸ்டின்ஸ் யாராவது இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸோ இந்த யூஸ்மர்க்கை போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த யூஸ்மர்க்கில் எத்தனை நாள் தங்கலாம் அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் 95% பீப்புள் வந்து அப்படியே ஒன் டே ட்ரிப்பு இங்கே வந்து சுற்றிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இங்கே ஒன் டே தங்கி, அதாவது நீங்கள் தூத் பத்ரி இந்த வாட்டர் ஃபால்லாம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் யூஸ்மர்க்கை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தூத் பத்ரிக்கு எப்படி போனோம் அப்படின்றத தனியாக அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் தங்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த JKDTC சம்திங் அந்த கவர்மெண்ட் காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மட்டும்தான் மேக்ஸிமம் அது மட்டும்தான் இருக்கும். அதில் ஒன் டே நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 4000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சேஃபாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். அவ்வளோ க்ரீனாக ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணி அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்ரீநகர், பகல்காம், குல்மர்க்கை கம்பேர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டோ பெரிய கெஃபேவோ வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எதுனாலும் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீநகர்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உள்ளூர் லோக்கல் தாபா தான் இருக்கும். அங்கே ஃபுட்டு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுட் அண்ட் ஸ்டே எப்படின்னு நீங்கள் பார்த்து வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஸ்மர்க்கில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத் கங்கா ரிவர், அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய தூத் அப்படின்னா பால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படியே அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும். நீங்கள் கையில் தண்ணி அள்ளனா கூட பால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லான அந்த நன்னீர் ரிவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம். சூப்பராக அந்த ஆத்தோரத்தில் உட்காந்துக்கிட்டு செம்மையாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நடந்தே போயிடலாம் ஒரு 20 நிமிஷம். அப்படி இல்லைனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனி ரைடு, அந்த குதிரை ரைடு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். 1000 1500 வந்து கேட்பாங்க 20 நிமிஷத்துக்கு. ஸோ அது நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுகிறது தான் இருக்குது. நீங்கள் 500 கொடுத்து கூட டக்குன்னு வந்து நீங்கள் போயிட முடியும். ஸோ இந்த தூத் கங்கா ரிவரை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நில்நாக் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த தூத் கங்கா ரிவரை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த நீல்நாக் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம செல்ஃபோனில் வைக்கக்கூடிய வால்பேப்பர், லேப்டாப்பில் வைக்கக்கூடிய வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து போட்டிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த இதை அப்படியே பார்த்து வந்து
ரசிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்கி சஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா வின்டரில் கம்ப்ளீட்டாக வந்து உறைஞ்சிருக்கும். அந்த லேக்கை வந்து நீங்கள் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மவுண்டன், ஸோ அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து தெரியும். ஸ்ப்ரிங் சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மவுண்டன்லாம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பனியெல்லாம் அந்த உறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த யூஸ்மர்க் அப்படின்றது கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, ஒரு சைலண்ட்டான ஒரு பிளேஸு. அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய அந்த வேலியெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அந்த வரையாடுகள், ஆடுகள்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பியூட்டிஃபுல்லான எக்கச்சக்கமான அந்த வேலி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும், காஷ்மீர் போயிருக்கீங்க, ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த யூஸ்மர்க்கு நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி, ஃபுட்டு, ஸ்டே இல்லாமல் சொல்கிறேன், இதெல்லாம் லோக்கல் டாக்ஸி இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 நீங்கள் கேங்காக ஒரு 4-5 பேர் போகிறீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் செலவாகும் 1 டே ட்ரிப்புக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து ஸ்ரீநகரில் வந்து ரெஸ்ட்டை போட்டுடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீநகர்லேருந்து எப்படி நம்ம அந்த தூத் பத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் அதை ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மெடோ ஆஃப் ஜீசஸ் கண்டிப்பாக இந்த பிளேசஸை வந்து நீங்கள் கிறிஸ்டின் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு காஷ்மீர் பிடிக்குன்னா இந்த பிளேஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடங்களில் அமைதியாக இருக்கும். அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிஎஸ்என்எல் ஜியோ மட்டும்தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வேறு சிம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி காசை வந்து கையில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. காசு கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு வாங்க யூஸ்மர்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பாய் பாய், டேக் கேர்.